அஸ்ஸலாமு அலைக்கும். ஹை டியர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் அர்ஃபான் கிரியேஷன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்றைக்கி vlog பார்த்திங்கன்னா என்னோடய காலையிலேருந்து அப்படியே ஸ்டார்ட் ஆகுது. பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து அப்படியே என்னுடைய vlogகும் வந்து ஆரம்பிக்கலான்னு சொல்லி நான் வந்து vlog எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து செய்கிறேன். என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னு நீங்களே வந்து நினைக்கலாம். ஏன்னா இப்போலாம் வந்து நான் சமைக்கிறதில்ல, அம்மா தான் வந்து எல்லாம் செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு நிறையா vlogல நான் சொல்லியிருப்பேன் இல்லையா. ஆனால் அன்னைக்கு வந்து நான் தான் பிரேக்ஃபாஸ்ட் வந்து செஞ்சிட்ருந்தேன். அன்றைக்கி நான் பிரேக்ஃபாஸ்ட் வந்து செய்கிறதுக்கான ரீசன் வந்து இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, போன vlogல நான் சொல்லியிருப்பேன் இல்லையா, எனக்கு வந்து பிளட் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லியிருக்காங்க அப்படின்னு. அது என்னைக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சோ அன்னையிலேருந்தே அம்மா பார்த்திங்கன்னா காலையில் கரெக்டாக பீட்ரூட் ஜூஸ் வந்து நீ குடிக்கணும்னு சொல்லி டெய்லியுமே வந்து அது எனக்கு செஞ்சு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பீட்ரூட் வந்து பிடிக்காதவங்களுக்கு தான் தெரியும் அது குடிக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு. எனக்குமே வந்து பீட்ரூட் வந்து பிடிக்காது. அப்படி பிடிக்காத ஒரு விஷயமா இருந்தாலும் பிள்ளைக்காக வந்து நம்ம அதை செஞ்சு தான் ஆகணும்னு சொல்லி நானும் வந்து கண்ணை மூடிட்டு வந்து நான் காலையில் வந்து குடிச்சிடுவேன். அப்படி கஷ்டப்பட்டு குடிக்கிற அந்த ஜூஸை வந்து இன்றைக்கி நம்ம ஜூஸாக எடுத்துக்காமல் பிரேக்ஃபாஸ்ட்டாக நம்ம வந்து செய்யலான்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நான் வந்து நல்ல பிள்ளை மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்லாம் செய்ய ஆரம்பித்தது. இன்றைக்கி அதனால தான் பார்த்திங்கன்னா சப்பாத்தி, அதாவது பீட்ரூட் சப்பாத்தி வந்து நான் செய்ய போகிறேன். இந்த பீட்ரூட் சப்பாத்தி பார்த்திங்கன்னா நார்மல் சப்பாத்தி மாதிரி தான் இருக்கும். என்னென்னா நம்ம தண்ணிக்கு பதிலாக வந்து இந்த பீட்ரூட் ஜூஸை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஆனால் நம்ம வந்து எப்போவுமே செய்கிற நார்மல் சப்பாத்தி மாதிரி தான் இதோட டேஸ்ட்டுமே கண்டிப்பாக இருக்கும். என்ன தான் நம்ம வந்து ஒரு விஷயத்துலேருந்து தப்பிக்கணும்னு நினச்சாலும் நம்ம வந்து அதை விட்டாலும் நம்மள அதை விடாதுங்கிற மாதிரி கொஞ்சம் ஜூஸ் வந்து மீதமாகிடுச்சு, பீட்ரூட் ஜூஸு. அது அம்மா பார்க்கறதுக்குள்ளே நம்மளே இந்த ஜூஸை குடிச்சிடலான்னு சொல்லி கப்பில் ஊற்றி நானும் வந்து குடிச்சிட்டேன். கொஞ்சமாக தான் இருந்தது, அதனால் கண்ணை மூடிட்டு குடித்தாச்சு. கண்டிப்பாக வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அம்மா நம்மளை பார்த்துக்கிற மாதிரி யாராலையும் நம்மளை வந்து பார்த்துக்க முடியாது. அவங்களுடைய கேராக இருக்கட்டும், அவங்களுடைய அந்த டேக் கேர் பண்ணிக்கிற விஷயமா இருக்கட்டும், எல்லாத்தையும் தான் சொல்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போதும் அம்மா வந்து அப்படி தான் நிறையா விஷயம் வந்து நீ சாப்பிட்ணும், இதை குடிக்கணும், இப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு நிறையா எனக்கு வந்து சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் நான் ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சி அப்போயும் நிறையா விஷயம் வந்து ஃபாலோ பண்ணேன். ஆனால் இந்த ப்ரெக்னென்சி அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ரொம்ப கேர்லெஸ்ஸாக அதை நான் சொல்லணும். எதுவுமே வந்து சாப்பிடாம அது பிடிக்கல இது பிடிக்கலன்னு இப்படியே இருந்தனால என்னவோ தெரில, இப்போ வந்து என்னென்னவோ சொல்லிகிட்டு இருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் எனக்காகவும் பிள்ளைக்காகவும் கண்டிப்பாக துவா செய்யுங்க. அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வந்து நான் செஞ்சிட்ருந்தேன் இல்லையா, ரொம்ப களைப்பாலாம் அன்றைக்கி வந்து தெரியல, ரொம்ப பிரிஸ்காக தான் இருந்துச்சு. எப்போவுமே காலையில் நான் வந்து எந்த வேலையும் செய்ய மாட்டேன். நார்மலாக வந்து வாக்கிங் பண்ணுறது, அர்ஃபான் குட்டி பார்த்துக்கிறது அந்த மாதிரி தான் போகும். அன்றைக்கி நான் ஒரு வேலைன்னு பண்ணனால கொஞ்சம் வந்து எனக்கு நாள் வந்து ரொம்ப எனர்ஜியாக பிரிஸ்காக போன மாதிரி இருந்துச்சு. நேற்று வச்ச சிக்கன் கிரேவி கொஞ்சம் இருந்துச்சு, அதை வச்சு அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்டோம். கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. அர்ஃபான் குட்டியே பார்த்திங்கன்னா நல்லா விரும்பி இந்த சப்பாத்தி வந்து சாப்பிட்டான். ஏன்னா நார்மலாகவே பிள்ளைக்கு வந்து சப்பாத்தி ரொம்ப பிடிக்கும். அன்றைக்கி கொஞ்சம் ஹெல்த்தியாகவே நான் பண்ணியிருந்தனால அவன் ரொம்ப விரும்பி சாப்பிட்டுட்டு இருந்தான். நம்ம எல்லார் வீட்லேயுமே ஒரு அழகான ஒரு இடம்னா அது கண்டிப்பாக கபோர்டாக தான் இருக்கும். அழகான இடம்னு சொல்லும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது கண்டிப்பாக மோசமாக தான் இருக்கும் அப்படின்னு. ஏன்னா அந்தளவுக்கு வந்து நம்ம அதை எடுத்துக்கிட்டு கொண்டுட்டு இருக்கிறனால கண்டிப்பாக அந்த இடம் ஃபுல்லாகவே வந்து கலைஞ்சி போய் எல்லாமே ஒரு மாதிரி மோசமாக தான் இருக்கும்.
அதை என்னைக்காவது அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும்னு நெனப்பேன். ஆனா, அதுக்கான நேரமே இருக்காது. நேரமே இருந்தாலுமே ஒரு சோம்பேறித்தனம் வந்துரும். இன்னைக்கு வந்து கொஞ்சம் எல்லாமே நீட்டா அரேஞ்ச் பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு, அதுக்கான கிளீனிங் ஒர்க் தான் வந்து செஞ்சுட்ருந்தேன். என்னமோ பார்த்தீங்கன்னா, பெட்டு ஃபுல்லாவே வந்து நெறைய பொருள் வந்து இருக்கிற மாரி தான் இருக்கும். ஆனா வந்து அதில நெறைய வேஸ்ட்டான பொருளும் இருக்கும். எல்லாமே வந்து ஓரமா ஒதுக்கி வச்சுட்டு, என்னென்ன பொருள் இருக்கோ அத கொஞ்சம் வந்து நீட்டா அரேஞ்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு அரேஞ்ச் பண்ணிட்டுருந்தேன். இது நானே பண்ண ஒரு டைப்பர் பாக்ஸ் தான் சொல்லணும். டிஷ்யூ, டைப்பர் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வைக்கலாம். அதே மாரி நெறைய இந்த குட்டி குட்டி கிளிப்ஸா இருக்கட்டும், அர்ஃபான் குட்டியோட அந்த பவுடரா இருக்கட்டும், லோஷனா இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு ட்ரேல வந்து வச்சிருப்பேன். அதையுமே அப்படியே வந்து தொடச்சு கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே நீட்டா அரேஞ்ச் பண்ணி வைக்க ஆரம்பிச்சாச்சு. எனக்கு வந்து பர்சனலா பார்த்தீங்கன்னா, வீட்ல வந்து இந்த மாரி கிளீனிங் ஒர்க்கா இருக்கட்டும், ஒரு விஷயத்த வந்து தொடச்சிட்டு திரும்ப ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்றதா இருக்கட்டும், எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இருந்தாலுமே இப்ப செய்றதுக்கு கொஞ்சம் வந்து அலுப்பு தான் வந்து பார்க்குறேன். அன்னைக்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு கிளீனிங் ஒர்க்லாம் சொல்ல முடியாது. உட்காந்த இடத்துலயே வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே நீட்டா அரேஞ்ச் பண்ற வேலை தான். அதையும் வந்து அப்படியே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். கிளீனிங் வேலையிலேயே வந்து ஒரு பெஸ்ட்டு பார்ட்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கலைஞ்சிருக்கிறதெல்லாம் வந்து கொஞ்சம் தொடச்சு ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணி, அத நீட்டா பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கும் இல்லையா? அந்த மாரிலாம் வந்து நம்ம அரேஞ்ச்மெண்ட் பண்றது, ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறது, இதெல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னோட கப்போர்டு வந்து கலைஞ்சிருந்த இப்படி இருந்த ஒரு கப்போர்டு வந்து கொஞ்சம் நீட்டா பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. என்னதான் நம்ம வந்து பிரெக்னென்ட்டா இருக்கோம், கொஞ்சம் வந்து நம்ம ரெஸ்ட் எடுக்கணும்னு நமக்கு வந்து மைண்டு தோணுனாலும், ஏதோ மாரி வந்து ஒரு போரிங்னஸ் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். போர் அடிக்கிற மாரியே இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம இந்த சின்ன சின்ன வீட்டு வேலைலாம் வந்து செஞ்சோம் அப்படின்னா, டைம் போறதே தெரியாது. எனக்கு வந்து டைம் பாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, கிளீனிங் வேலை தான். ஏன்னா வந்து அம்மா முக்காவாசி வந்து எல்லா வேலையுமே பார்த்துருவாங்க. மிஞ்சி மிஞ்சி போனா இந்த கிளீனிங் வேலை மட்டும் தான் வந்து பெண்டிங்கில இருக்கும். அதையும் நம்ம அப்படியே செஞ்சா என்னன்னு சொல்லிட்டு தான் செய்றது. அப்படியே வந்து அர்ஃபான் குட்டியுமே பார்த்துப்பேன். அவனும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் செட்டில்லாம் பண்ணுவான். இப்படி தான் என்னோட டைம் வந்து போயிட்டுருக்கு. அப்படியே பார்த்திங்கன்னா, ரூமில் உள்ள அந்த பெட்ஷீட்லாம் மாத்திட்டு, பில்லோ கவர்லாம் சேஞ்ச் பண்ணி, கொஞ்சம் எல்லாமே வந்து நீட்டா ரூமே வந்து கொஞ்சம் நீட்டா வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சாச்சு. நான் இந்த அளவுக்கு வந்து பெட்ஷீட்லாம் கொஞ்சம் நீட் பண்ணி, பில்லோ கவர்லாம் சேஞ்ச் பண்ணி, எல்லாமே அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சதுக்கப்புறமா, அர்ஃபான் குட்டி வந்ததும் என்ன பண்ணுவான்னா, பெட்டு மேலே ஏறி எல்லாத்தையும் கலைக்க தான் பார்ப்பான். ஏன்னா, எல்லா வீட்டு குட்டி பிள்ளையுமே இப்படி தான் இருக்காங்க. ஒண்ணும் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. எல்லா ப்ரெக்னென்ட் லேடிக்குமே நான் ஒரு விஷயம் என்ன சொல்லணும்னா, இந்த 3 ட்ரைமஸ்டர்லாம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு அதுவும் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு வந்து என்ன கிளீனிங் வேலை வந்து பண்ண முடியுமோ, அத நம்ம பண்ணாலே வந்து நமக்கு அது ஒரு எக்சர்சைஸ் மாரி வந்து இருந்துரும். அ எல்லாராலயும் முடியுமான்னு எனக்கு தெரியல. பட் முடியிறவங்க கண்டிப்பா வந்து செய்யுங்க. அன்னைக்கும் வந்து அம்மா தான் வந்து லஞ்ச் வந்து ரெடி பண்ணிகிட்ருந்தாங்க. அர்ஃபான் குட்டி பார்த்திங்கன்னா, அம்மா என்னமோ பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு, அதையே வந்து ரொம்ப சுவாரஸ்யமா பார்த்துட்ருந்தான். பார்க்கவே க்யூட்டா இருந்துச்சு. அர்ஃபான் குட்டி பார்த்திங்கன்னா, மதியம் தான் இப்போலாம் வந்து தூங்குறாரு. மதியம் தூங்குனா ஒரு 3 மணி போல் எந்திரிச்சு லஞ்ச் வந்து சாப்பிடுவாரு. அந்த டைம் பார்த்திங்கன்னா, ஒரு 1 மணிக்கிட்ட இருக்கும். தம்பியுமே வந்து நான் தூங்க வச்சுட்டு நான் சாப்பிட போயிட்டேன். அன்னைக்கு லஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா, அம்மா ரொம்ப சிம்பிளா லெமன் ரைஸ் தான் வந்து பண்ணியிருந்தாங்க. அது கூட வந்து ஆ உருளைக்கிழங்கு வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு, அப்படியே வந்து முட்டை வந்து பொரிச்சு, அன்னைக்கு வந்து லஞ்சை வந்து சிம்பிளா சாப்பிட்டு முடிச்சிட்டோம். எல்லார் வீட்லேயுமே ஒரு ஈவினிங் டைமுக்கு மேலே ஊதோ இல்லை வந்து பத்தியோ எதுவோ
நம்ம வந்து இந்த மாதிரி வச்சோம்னாலே வீடு ஃபுல்லாக ஒரு வாசம் வரும். அது மட்டும் இல்லாமல் மைண்டு ஃபுல்லாகவே ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். நானுமே பார்த்திங்கன்னா ஒரு ஈவினிங்க்கு மேலே பத்திலாம் வந்து வச்சுட்டு கொஞ்சம் உட்காந்து பொறுமையாக குரான் ஓதலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் வந்து உட்காந்தேன். என்ன சூறா ஓத போகிறேன்னு பார்த்தீங்கன்னா மரியம் சூறா தான். ஏன்னா இப்போது கொஞ்ச நாளாக வந்து ஒரு பயம் வந்துடுச்சு. என்ன பயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எனக்கு வந்து 3rd ட்ரைமஸ்டர் வந்து நடந்துகிட்ருக்கு. இன்னும் ஒரு 1 மந்த் அந்த மாதிரி தான் இருக்குது டெலிவரிக்கு. டெலிவரி நினச்சி வந்து பயம் வந்துருச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஃபஸ்ட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது கூட நமக்கு அந்தளவுக்கு ஒன்றுமே தெரியாது. அதாவது டெலிவரி பற்றி எதுவுமே தெரியாது. நம்ம ரொம்ப நார்மலாக இருந்துருவோம். ஆனால் செகண்ட் ப்ரெக்னென்சி அப்போது அதோட பெயின் எப்படி இருக்கும் எல்லாமே நமக்கு வந்து தெரியும் இல்லையா? அதை நினச்சி எனக்கு வந்து ஒரு பக்கம் பயம் வந்துருச்சு. அந்த பயத்தை போக்குறதுக்காகவே பார்த்திங்கன்னா நான் சூறா மரியம் வந்து ஓதலான்னு சொல்லி உட்காந்து ஓதிட்டுருந்தேன். ஏன்னா நமக்கு மனசும் லேசாகும், அல்லாஹ்வுடைய உதவியும் கண்டிப்பாக அந்த நேரம் நமக்கு வந்து கிடைக்கும். ஏன்னா அந்த நேரத்தில் ஏதாவது ஒரு மிராக்கிள் நடக்கத்தான் போகுது. இருந்தாலுமே அந்த மன நிம்மதிக்காக வந்து ஓதிட்டுருந்தேன். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் யாராச்சும் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னாலுமே உங்களுடைய டெலிவரி வந்து சுகப்பிரசவமாக அமையணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சூறா மரியம்மை ஓதிவாங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களுக்குமே வந்து டெலிவரி வந்து நல்லபடியாக வந்து இருக்கும், நல்லபடியாக சுகப்பிரசவம் ஆகும். எனக்காகவுமே கண்டிப்பாக எல்லாருமே துவா செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். ஓகே டியர்ஸ், இந்த vlog இதோட கம்ப்ளீட் ஆகுது. உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னாலுமே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் டியர்ஸ். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டியர்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் ஹாப்பியாக சந்தோஷமாக இருங்க.